மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசினருக்கு செவ்வாய் பேச்சியை பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் மகர ராசினருக்கு அவர் 7ஆம் இடமாகிய கலஸ்தர ஸ்தானத்தில் நீச்சமடைகிறார். 7ஆம் தேதி. விவசாயத்துக்கு அதிபதி அத்தியாவசியமான சூரியனும் பூமி காலரான செவ்வாயும் அனுகூலமாக இல்லை. ஆகவே வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். கஷ்டப்பட்டு உழைப்புக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்காது. அடிப்படை வசதிகள் அனைத்தும் குறையும். உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது கடினமே. கால்நடைகள் பராமரிப்பில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றும் குரு மற்றும் சுக்கிரன் சுபபலம் என்று சஞ்சரிப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏதும் தங்களுக்கு கிடையாது. சிலருக்கு பிளட் பிரஷர், தலை சுற்றல், கிருகிருப்பு, கை கால்களில் வலி போன்றவை ஏற்படக்கூடும். கூடியமான வரையில் கடின உழைப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தங்களுக்கு சிக்கனமாக செலவு செய்தல் அவசியம். கடன் வாங்கினால் அவற்றை அடைப்பது கடினம். அடுத்து ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தியை காண முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பதால் பல பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் தாராளமாக உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரக்குகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு உகந்த மாதம் இது. பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை அளிக்கும். சிலருக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். சிறு தயாரிப்பு படங்களுக்கு நல்ல விலை போகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். 7.5 சனியில் சனி பகவான் தச்சமி 7.5 சனி விலகிவிட்டது. தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். மகர ராசினருக்கு 3ஆம் இடத்தில் சனி, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 5 கிரகங்கள் சேர்ந்து உள்ளன. தங்கள் பணிகளில் தாங்கள் நிரந்தரம் செய்யப்படுவீர்கள். வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்பினால் தாராளமாக இந்த நேரத்தில் செல்லலாம். மற்றபடி தாங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருந்து முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.